सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सानन्दं प्रणिपत्य सिद्धिसदनं लम्बोदरं भारती सूर्यादिग्रहमण्डलं निजगुरुं भक्त्या हृदब्जे स्थितम् येषामङ्घ्रिसरोरुह स्मरणतो नानाविधा सिद्धयः सिद्धिं यान्ति लघु प्रयान्ति विलयं प्रत्यूह शैलौ व्रजाः। ஜாதகாலங்காரம் அப்படிங்கிற கிரந்தத்துல வரிசையா பல யோகங்களை பார்த்துட்டு வந்துருக்கும். அதுல விஷகன்யாத்தியாய அப்படிங்கிற 4வது அத்தியாயத்துல விஷகன்யா தோஷமானது ஒரு ஜாதகத்துல எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் அந்த தோஷமானது எப்படி நிவர்த்தியாகிறது அப்படிங்கிறத சொல்ல லக்னாதிந்தோஷு போவா யதி மதனபதிர் வியூனயாயி விஷாக்யா தோஷம் சைவானபத்யம் ததனுச நியதம் அந்தி வைதவ்ய தோஷம் இத்தம் ஞேயம் கிரஹஜ்ஞைः சுமதிபிரகிலம் யோகஜாதம் கிரஹாணாம் ஆர்யைரார்யானுமத்யா மதமிஹ கதிதம் ஜாதகே ஜாதகானாம் அப்படிங்கிற முன்பு சொன்ன அந்த விஷகன்யா அப்படிங்கிற தோஷமானது எப்படி நிவர்த்தியாகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். லக்னாத்து இந்தோஹோ வா அப்படிங்கிற லக்னத்தில் இருந்தோ அல்லது ஜாதகத்தில் சந்திரனில் இருந்தோ தியூனயாகி 7வது பாவத்தில் சுபகிரகமானது இருக்க வேண்டும். அவ்வாறாக இருந்தால் அந்த விஷகன்யா தோஷம் என்கின்ற தோஷமானது நிவர்த்தி ஆகிறது. அல்லது தியூனயாயி மதனபதிஹி அப்படிங்கிற சப்தமஸ்தானத்தின் அதிபதியானவன் லக்னத்திலிருந்து சப்தமஸ்தானத்தின் அதிபதியோ அல்லது சந்திரனிலிருந்து சப்தமஸ்தானத்தின் அதிபதியோ சப்தமஸ்தானத்திலேயே இருந்தால் இந்த விஷாக்கிய அப்படிங்கிற தோஷமானது நிவர்த்தி ஆகிறது என்கிறார். இந்த தோஷத்தினுடைய கெடு பலன் என்ன அப்படிங்கிறது சொல்றார். ஒன்று சைவானபத்தியம் ததனுச்ச நியதம் ஹந்தி வைதவ்ய தோஷம் அப்படின்னு அனபத்திய தோஷம், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது மற்றும் வைதவ்ய தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த 2 தோஷத்தையும் நிவர்த்தி செஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கையானது இருந்தால், அதாவது லக்னத்தில் இருந்தோ அல்லது சந்திரனில் இருந்தோ சப்தமஸ்தானத்தில் சுபகிரகம் இருந்தால் அல்லது சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்திலேயே இருந்தால் இந்த விஷகன்யா அப்படிங்கிற தோஷமானது நிவர்த்தி ஆகிறது என்கிறார். இத்தம் ஞேயம் கிரஹஜ்ஞைஹி சுமதிபிஹி அகிலம் யோகஜாதம் கிரஹாணாம் ஆர்யைஹி அப்படிங்கிற ஆர்யைஹி கிரஹஜ்ஞைஹி சிரேஷ்டர்களாக இருக்கக்கூடிய தெய்வஜர்கள் அதாவது ஜோதிடர்கள் சுமதிபிஹி நன்கு புத்தியை கொண்டு ஆலோசித்து கிரகானாம் யோகஜாதம் அகிலம் கிரகங்களினுடைய பரஸ்பர யோகங்களினால் சேர்க்கையினால் உண்டாகக்கூடிய பலன்களை நேயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். மேலும் ஆர்யானுமத்யா மதமிக கதிதம் ஜாதகே ஜாதகானாம் அது என்னுடைய சொந்த தன்னிச்சையான ஒரு யோகங்களை தன்னிச்சையா நான் சொல்லல. ஆர்யானுமத்யா அது இதற்கு முன்பு இருந்த ரிஷிகள்
அவர்களுடைய இதுக்கு முன்பு இருந்த சூரியன், பிதாமகன், வியாசன், வசிஷ்டர், அத்ரி, பராசரர் போன்ற பெரியவர்களுடைய ஒரு மதம்னாக்க அவர்களுடைய விசாரமானது ஒரு ஜாதகத்தில் எவ்வாறு செய்யப்பட்டதோ அதை தான் இங்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறோம். ஜாதகே ஜாதகானாம் ஜாதகனுடைய ஜாதகத்தில் இவ்வாறு இந்த யோகங்கள் இருந்தால் இந்த பலன்களானது ஏற்படும் என்று அப்படிங்கிறோம். மேலும் ஹிருத்யை பத்யை கும்பிதே சூரிதோஷே அலங்காராக்கே ஜாதகே மஞ்சுளேஸ்மின் கன்யாத்யாயः ஸ்ரீ கணேசேன வர்யைः விருத்தைர்யுக்தௌ வன்னி சங்கியைர் விஷாக்ஷः அப்படிங்கிறோம். ஹிருத்யை பத்யைஹி மனதை மிகவும் ஆகர்ஷிக்கக்கூடிய பத்யைஹி ஸ்லோகங்களினால் ரச்சனை செய்யப்பட்ட மற்றும் சூரிதோஷையே பண்டிதர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய இந்த ஜாதகே அலங்காரே ஜாதகாலங்காரம் அப்படிங்கிற இந்த அழகிய கிரந்தத்துல கன்யாத்தியாய அதாவது விஷாக்கிய கன்யாத்தியாய விஷகன்யாத்தியாய என்ற அத்தியாயமானது ஸ்ரீ கணேசவரியன் என்பதனால் விருத்தைரித்தக அழகிய விருத்தங்களை கொண்டு 3 ஸ்லோகங்களாக வன்னி சங்கியை அதாவது 3 வன்னி என்றால் 3 அக்னிகள் என்று பிரசித்தமாக சொல்கிறார்கள். ஆனால் இங்க பூத சங்கியா இதன் பிறகு வரக்கூடிய அத்தியாயத்திலும் அங்கங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை பூத சங்கியா என்று சங்கியா இருவகைப்படுகிறது. நம்ம ஒன்று எண்கள் கடபய சங்கியா, அதாவது அக்ஷரங்களை கொண்டு சங்கியானது தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் சாஸ்திரத்தில் பூத சங்கியா என்கிறார்கள். அதாவது பூத சங்கியா என்றால் கஜஹா என்றால் அஷ்டதிக் கஜஹா அப்படிங்கிறாரு 8 அப்படின்னு எடுத்துக்கணும். ஹஸ்தஹா அப்படின்னு சில இடத்துல கொடுப்பார். ஹஸ்தஹா அப்படிங்கிறதுனால ஹஸ்தம்னா கை, 2 கை அப்படிங்கிறதுனால 2 அப்படிங்கிற சங்கியை எடுத்துக்கணும். நயனம் அப்படின்னாக்கா 2 கண்கள், நயனம்னா கண்கள், அப்போ 2 அப்படிங்கிற சங்கியை எடுத்துக்கணும். இவ்வாறாக பூத சங்கியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க வன்னி அப்படிங்கிறதுனால பிரசித்தமா 3 அக்னிகள் சொல்லப்படுறதுனால இங்க 3 ஸ்லோகங்களினால் வன்னி சங்கை விஷாக்கியா வன்னி சங்கை 3 ஸ்லோகங்களினால் கொண்டு இந்த விஷகன்யாத்தியாயத்தை நான் பூர்த்தி செய்கிறேன் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு. மேலும் ஆயுர்தாயாத்தியாய என்று பஞ்சம அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். 5வது அத்தியாயமானது ஆயுர்தாயாத்தியாய. ஆயுகு தாயத்தே இது தாய ஆயுர்தாய ஆயுஷை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை என்ன என்பதை இங்கே விசாரம் செய்கிறார். ஆயுர்தாயஸ்ய வைசிஷ்டியம் அப்படிங்கிற எதுக்காக ஆயுர்தாய அத்தியாயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முதல் ஸ்லோகத்திலே நமக்கு சொல்றார். ஆயுர் மூலம் ஜன்மினாம் ஜீவனம் ச யாஜீவானாம் நிர்ஜரானாம் சுதேவ ஏவம் பிராஹு பூர்வமாச்சாரிய வர்யாக தஸ்மாதாயுர்தாயமேனம் பிரவக்ஷ்யே. ஆஜீவானாம் நிர்ஜரானாம் நிரந்தரமாக மரணமற்று ஜீவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிர்ஜரானாம் மூப்பு நிலையற்ற அந்த தேவர்களுக்கு சுதா ஜீவ, சுதா என்றால் அமிர்தம், அமிர்தம் எவ்வாறு அவர்களுக்கு முக்கியமானதோ அதுபோல் ஆயுர் மூலம் ஜன்மினாம் ஜீவனம். ஜன்மினா இந்த சரீரத்தில் அथवा இந்த பிரபஞ்சத்தில் சரீரத்தை தரித்து இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் மூலம் எது என்று பார்த்தால் ஆயுஷே என்று ஏவம் பிராகு பூர்வமாச்சாரிய வரியாக என்று பூர்வமாச்சாரிய வரியாக முன்பு இருந்த ரிஷிகளும் முனிகளும் இவ்வாறாக ஆயுஷனுடைய பெருமையானது முக்கியத்துவத்தை இவ்வாறாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்கிறார். ஆகையினால் அதாக ஆயுர்தாயமேனம் பிரவக்ஷே, ஆகையினால் ஆயுர்தாய அத்தியாயத்தை நான் விஸ்தாரமாக சொல்லப் போகிறேன் அப்படிங்கிறார். லக்னாதீஷோதி வீரியோ யதி சுப விஹகைரீக்ஷித கேந்திரயாதைர் தத்யாதாயுஸ் சுதீர்க்கம்
குணகண சகிதம் ஸ்ரீயுதம் மானவானாம் சௌம்யா கேந்திராலயஸ்தா ஜனுஷி ச ரஜனீ நாயகே ஸ்வீயதுங்கே வீர்யாட்யே லக்னநாதே வபுஷி ச சரதாம் ஷஷ்டிராயுர்நராணாம். அப்படிங்கிறது லக்னாதீஷா அதிவீரியா அப்படின்னு. லக்ன அதிபதியானவன் எப்பொழுதும் பலமாக இருக்க வேண்டும். ஆகையினால் இந்த லக்னஸ்தானத்தின் அதிபதியானவன் பலமாக இருந்து சுபவிககைஹி கேந்திரயாதைஹி, கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் சுப கிரகங்கள் இருந்து அந்த லக்னநாதன், அதாவது பலம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த லக்னநாதனை பார்க்க வேண்டும். இந்த லக்ன அதிபதியை இந்த கிரகங்கள் எல்லாம், சுப கிரகங்கள் எல்லாம் கேந்திரத்துல இருந்து அந்த லக்னாதிபதியை பார்க்கணும். அப்படி ஒரு பார்வையானது ஏற்படும் பொழுது அந்த ஜாதகருக்கு சுதீர்க ஆயுகு அப்படிங்கிற தத்யாது, தீர்க்கமான ஆயுஷ கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையானது அந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறது. மேலும் குணகண சகிதம் ஸ்ரீயுதம் மாணவானாம் அப்படின்னு. குணகண சகிதம், நிறைய குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராகவும், ஸ்ரீயுதம், நிறைய சம்பத்துகள், நிறைய தனம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராகவும் அவர் இருப்பார் அப்படிங்கிறத சொல்றார். அடுத்ததா சௌமியாக கேந்திராலயஸ்தாக ஜனுஷீச்ச ரஜனீ நாயகே ஸ்வீயதுங்கே. ஜனுஷி, ஜனுஷி ஜனன காலத்தில், கேந்திராலயஸ்தாக சௌமியாக ஜனன காலத்தில் கேந்திரஸ்தானங்களில் 1, 4, 7, 10 என்ற கேந்திரஸ்தானங்களில் சௌமியாக சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். ரஜனீ நாயகே ஸ்வீயதுங்கே, ரஜனீ நாயகா என்ற சந்திரனானவன் ஸ்வீயதுங்கே தன்னுடைய உச்சராசியான ரிஷபத்தில் இருக்க வேண்டும். வீரியாட்யே லக்னநாதே வபுஷி, அதுபோல் லக்ன அதிபதியானவன் நன்கு பலம் பொருந்திய, அதாவது உச்சத்திலோ அல்லது கேந்திரங்களிலோ அல்லது மித்திரக்ஷேத்திரத்திலோ அல்லது தன்னுடைய க்ஷேத்திரத்திலோ, இவ்வாறாக சாஸ்திரங்கள்ல ஒரு கிரகத்தினுடைய பலத்தை பிரிச்சு வச்சிருக்கான். இந்த மாதிரிலாம் இருந்தா கிரகம் நல்லா பலமா இருக்கு. இப்படியாக அந்த லக்ன அதிபதியானவன் பலம் பொருந்தி அதே லக்னத்திலேயே இருக்க வேண்டும். வபுஷிச்ச, வபுஷி அப்படின்னா லக்னம், அந்த லக்னத்திலேயே இருந்தால் அப்பொழுது சரதாம் ஷஷ்டிராயுகு, 60 வயது ஆனது, 60 வருடங்களானது அந்த ஜாதகருக்கு ஆயுஷாக கூறப்படுகிறது என்கிறார். மேலும் சௌமியா கேந்திராலயஸ்தா வபுஷி சுரகுரௌ லக்னதோ வா சுதாம்சோ ராயுர்யுக்தம் ந திருஷ்டம் நச்ச ககனகதை சப்ததிர் வத்சராணாம் யாதா மூலத்ரிகோணே சுபககனச்சரா ஸ்வீயதுங்கே சுரேஜ்யே லக்னாதீஷேதி வீர்யே ககனவசு சமாதுல்யமாயுர்நராணாம் அப்படின்னு அடுத்த யோகத்தை சொல்லு. சௌமியாக கேந்திராலயஸ்தாக வபுஷி சுரகுரௌ லக்னதோவா சுதாம்சோஹு அப்படின்னு. லக்னதா, லக்னத்தில் இருந்தோ அல்லது சுதாம்சோஹோ சந்திரன் இருக்கக்கூடிய ராசியில் இருந்தோ, கேந்திராலயஸ்தாக கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 லக்னத்தில் இருந்தோ அல்லது சந்திரனில் இருந்தோ இந்த ஸ்தானங்களில் சௌமியாக, அதாவது சுபகிரகங்களானது அங்கு இருக்க வேண்டும். குரு, சுக்கிரன், புதன் அல்லது சுக்லபக்ஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் போன்ற கிரகங்களானது அங்கு இருக்க வேண்டும். வபுஷி சுரகுரு, லக்னத்தில் சுரகுரு என்று சொல்லக்கூடிய குருவானவன் இருக்க வேண்டும். மேலும் ஆயுகு யுக்தம் ந திருஷ்டம் நச்ச ககனகதைஹி, ககனகதைஹி கிரகங்களானது
துஷ்ட கிரகங்களானது. ஆயுகுனா ஆயுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம், அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அதுபோல் அதனுடைய திருஷ்டியும் அதனுடைய பார்வையும் அசுப கிரகங்களினுடைய பார்வையும் அஷ்டம பாவத்திற்கு இருக்கக்கூடாது. இவ்வாறாக ஒரு கிரகஸ்திதியானது ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு சப்ததிர் வத்சரானாம் அப்படின்னு சப்ததி 70 வயதானது அந்த ஜாதகருக்கு கூறப்படுகிறது. மேலும் யாதா மூல திரிகோணே சுப ககனச்சராக ஸ்வீய துங்கே சுரேஜ்யே லக்னாதீஷேதி வீரியே ககன வசுசமா துல்லியமாயுர் நரானாம் அப்படிங்கிறது. அதுபோல் சுபககனச்சராக சுப கிரகங்களானது மூலத்திருகோணே யாதாக, மூலத்திருகோணம் என்று சொல்லக்கூடிய 5, 9 இந்த ஸ்தானங்களில் யாதாக இருக்க வேண்டும், அன்று சென்று இருக்க வேண்டும் சொல்லுகிறாங்க. ஸ்வீய துங்கே சுரேஜ்யே, சுரேஜ்யா என்ற குருவானவர் ஸ்வீய துங்கே தன்னுடைய உச்ச ராசியில் இருக்க வேண்டும். அதாவது கடக லக்னத்தில், அதாவது கடக ராசியில் குருவானவர் இருக்க வேண்டும். லக்னாதீஷேதி வீரிய, அதுபோல் லக்னஸ்தானத்தின் அதிபதியானவன் பலம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தால் ககன வசுசமா துல்லியமாயும் நரானாம் அப்படிங்கிறது. ககனம் இதெல்லாம் பூத்த சங்கியா தான் இதுக்கு அப்புறம் சொல்றது. ககனம் என்றால் ஆகாசம், அதாவது சூன்யம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் வசு என்றால் அஷ்ட வசுக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்ட அப்படிங்கிற சங்கியை அங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் ககன வசு என்பதனால் 80 என்று பொருள். 80 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. மேலும் சௌமியே கேந்திரேதி வீரியே यदि निधन पदम केटहीनं समास्युः 30 सौम्येक्षितं चेत् गगन हिमकरैः संयुतोऽथ स्वभे चेत् स्वत्रिंशे चामरेज्ये मुनिनयनमितं स्वर्क्षगे लग्नगे वा चन्द्रे द्यूने शुभश्चेत् गगनरसमितं पूनगा सौम्यखेटाः அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல தீர்க்க ஆயுஷும் அல்ப ஆயுஷு மத்தியம ஆயுஷு எப்படி ஆயுஷை பிரிச்சு கொடுக்கிறார். சௌமியே கேந்திரேதி தீர்க்கே அப்படிங்கிறார். இங்க சௌமியம் அப்படிங்கிறதுனால புதன் அப்படின்னு எடுத்துக்கணும். புதனானவன் அதிவீரியே மிகவும் பலம் பொருந்தியவனாக இருந்து கேந்திரஸ்தானத்தில் 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. எதி நிதனபதம் கேடஹீனம் அப்படிங்கிற நிதனம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கேடஹீனம்னாக்கா கிரகங்கள் எதுவும் அங்க இருக்கக்கூடாது. கிரகத்தினுடைய பார்வையோ அல்லது கிரகத்தினுடைய ஸ்திதியோ அந்த 8வது பாவத்துல இருக்கக்கூடாது. கேடஹீனம். சமாஸ்யுஹு 30 அப்படிங்கிற அவ்வாறாக இருந்தால் 30 சமாக 30 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது இருக்கும் என்கிறார். மேலும் சௌமியேக்ஷிதம் சேது அப்படின்னு ஒருவேளை அந்த அஷ்டமஸ்தானத்துக்கு சுப கிரகங்களினுடைய திருஷ்டியானது ஏற்பட்டிருந்தால் ஜாதகத்துல, அப்போ மேலும் ககன ஹிமகரைஹி சையதா, அதாவது ககனம் என்றால் சூன்யம் என்ற சங்கியம், ஹிமகரஹா என்றால் சந்திரன் 1 என்ற சங்கியம் எடுத்துக்கொண்டு ஆக 10 வருடங்கள் அதிகமாக அவர் ஆயுஷானது கூறப்படுகிறது. அதாவது 40 வருடங்கள் சுபகிரகத்தினுடைய திருஷ்டியானது ஏற்பட்டதினால் மேலும் 10 வருடங்கள் அதிகம் செய்து 40 வருடங்களாக அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. மேலும் ஸ்வபே சேது சாமரேஜ்யே, அமரேஜ்யா என்ற குருவானவர் அவருடைய ராசியாக இருக்கக்கூடிய ஸ்வபே, அவருடைய ராசியாக இருக்கக்கூடிய தனுர் ராசியிலோ மீன ராசியிலோ இருக்க வேண்டும். அல்லது
ஸ்வத்ரியம்ஷே தன்னுடைய திரேஷ்டானத்தில் குருவானவர் இருக்க வேண்டும். திரேஷ்டானத்தில் தன்னுடைய திரேஷ்டானத்திலேயே குருவானவர் இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தால் முனி நயனமிதம் அப்படிங்கிற முனி என்பதனால் ரிஷிகள் என்று எடுத்துக்கொண்டால் சப்த ரிஷிகள் என்பதனால் 7 என்ற சங்கையை எடுத்துக்கொண்டு நயனம் என்றால் கண், அதாவது 2, அதாவது 27 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. மேலும் ஸ்வர்க்ஷகே லக்னகேவா சந்திரே அப்படின்னு சந்திரனானவன் தன்னுடைய க்ஷேத்திரத்திலோ, தன்னுடைய க்ஷேத்திரம் என்றால் கடகத்திலோ அல்லது லக்னத்திலோ சந்திரனானவன் இருந்து தியூனே, தியூனம் என்றால் சப்தமஸ்தானம், சப்தமஸ்தானத்தில் சுபஷேது சுபகிரகங்கள் இருந்தால் ககன ரசமிதம் அப்படிங்கிற, ககனம் என்றால் சூன்யம், ரசம் என்றால் 6 ரசங்கள், ஷட் ரசங்கள் அப்படிங்கிறதுனால 60 வயதானது அல்லது 60 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. கோணகா சௌமியகேட்டாக அப்படிங்கிற, சௌமியகேட்டாக கோணகாக அப்படின்னு ஒரே ஒரு பாது மாத்திரம்தான் அந்த இடத்துல கடைசியா இருக்கக்கூடிய அந்த 2 வார்த்தையானது அடுத்த ஸ்லோகத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. கோணகாக திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5, 9 ஸ்தானங்களில் சௌமியகேட்டாக சுப கிரகங்களானது இருக்க வேண்டும். அடுத்ததா சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல, கீட்டே லக்னே சுரேஜ்யே யதி பவதி ததா காஷ்டதுல்யம் லயேஷோ தர்மேங்கே சாங்கநாதே நிதன பவனகே क्रूरदृष्टेऽब्धिहस्ताः लग्नाधीशाष्टनाथौ लयभवनगतौ सप्तविंशद्विलग्ने क्रूरेज्यौ चन्द्रदृष्टौ यदि निधनगतः कश्चनास्ते द्विपक्षाः. कीटे लग्ने सुरेज्ये, कीट लग्னம் அப்படின்னா கர்க்கடக லக்னம், கடக லக்னத்தில் சுரேஜ்யா, சுரேஜ்யா என்று சொல்லக்கூடிய குருவானவர் இருக்க வேண்டும். எதி பவதி ததா காஷ்டதுல்யம், கம் என்றால் ஆகாசம், சூன்யம், அஷ்ட என்றால் 8, அதாவது 80 வருடங்கள் ஆயுஷானது அந்த ஜாதகருக்கு சொல்லப்படுகிறது. அதாவது கோணகாக சௌமியகேட்டாக, கோணங்களில் சுபகிரகங்கள் இருக்க வேண்டும், கடக லக்னத்தில் குருவானவர் இருக்க வேண்டும். இவ்வாறாக கிரகஸ்திதியானது அமையும் பொழுது அவருக்கு காஷ்டதுல்யம், அதாவது 80 வருடங்கள் ஆயுஷானது கூறப்படுகிறது. மற்றும் லயேஷோ தர்மேங்கே சாங்கநாதே நிதன பவனகே தூரதிருஷ்டேப்தி ஹஸ்தாக அப்படிங்கிற லயேஷா, லயேஷான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியானவன், லயேஷா அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியானவன் தர்மே, தர்மபாவம் என்று சொல்லக்கூடிய 9வது பாவத்தில் இருக்க வேண்டும். அல்லது அங்கே லக்னத்திலோ அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியானவன் இருக்க வேண்டும். மற்றும் அங்கநாதே நிதன பவனகே, லக்னஸ்தானத்தின் அதிபதியானவன் நிதன பவனகே, நிதனம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அதாவது அஷ்டமஸ்தான அதிபதியானவன் லக்னத்திலோ அல்லது 9வது பாவத்திலோ இருந்து லக்னத்தின் அதிபதியானவன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மற்றும் குரூர திருஷ்டே, பாபகிரகத்தினுடைய திருஷ்டியையும் பாபகிரகத்தினுடைய பார்வையையும் அந்த லக்னநாதனானவன் பெற்றிருந்தால் அப்பொழுது அப்திஹஸ்தாக அப்படிங்கிற, அப்தி என்பதனால் 4 சாகரங்கள், 4 என்று பொருள் எடுத்துக்கொண்டு ஹஸ்தாக என்பதனால் 2 கைகள் என்பதனால் 24 வருடங்களானது அந்த ஜாதகருக்கு ஆயுஷாக கூறப்படுகிறது. மேலும் லக்னாதீஷாஷ்டநாதௌ லய பவனகதௌ சப்தவிம்சத்விலக்னே அப்படிங்கிறது, லக்னாதீஷ அஷ்டநாதௌ லக்னஸ்தானத்தின் அதிபதியும் மற்றும் அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியும்
லயபவனகதௌ, லயபவனம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறாக இருந்தால் சப்தவிம்சத்து, சப்தவிம்சத்துனா 27 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. மேலும் விலக்னே க்ரூரேஜ்யௌ சந்திரதிருஷ்டௌ எதி நிதனகதः கஷ்டனாஸ்தே விபக்ஷாக அப்படிங்கிற விலக்னே லக்னத்தில் க்ரூரேஜ்யௌ பாபகிரகத்துடன் சேர்ந்து குரு இஜ்யஹான்னா இங்க குரு அப்படின்னு பாபகிரகத்துடன் சேர்ந்த குருவானவர் லக்னத்தில் இருந்து சந்திர திருஷ்டம் மற்றும் சந்திரனுடைய திருஷ்டியையும் சந்திரனுடைய பார்வையையும் அங்கு பெற்றிருக்கும் பொழுது நிதனகதா கஷ்டனாஸ்தே அப்படிங்கிற நிதனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அப்பொழுது இவ்வாறாக ஒரு கிரகஸ்திதியானது ஜாதகத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு விபக்ஷாக, வி என்றால் 2, பக்ஷா என்றால் ரெண்டு பட்சங்கள் எடுத்துக்கலாம் அல்லது 2 இறகைகள் என்று எடுத்துட்டு 2 அப்படிங்கிற சங்கியை அங்கு எடுத்துக்கணும். ஆக அந்த ஜாதகருக்கு 22 வருட காலங்களானது கூறப்படுகிறது ஆயுஷாக. மேலும் லக்னேந்து க்ரூரஹீனௌ வபுஷி சுரகுரௌ ரந்திரபம் கேட்டஹீனம் கேந்திரே சௌம்யே கஷைலா சித விபுத குரு ஸ்யாச்சதம் கேந்திரகௌ சேத் வாகீஷே கர்க்கலக்னே சதமிஹ பிருகுஜே கேந்திரகே சார்த்தசூனௌ தர்மாங்கஸ்தே சுதாம்சௌ யய நவமகதே ஆயனானாம் சதம் ஸ்யாத். இந்த ஸ்லோகத்தில் பூர்ண ஆயுஷை பற்றி விசாரம் செய்திருக்கிறார். லக்னேந்து க்ரூரஹீனம், லக்னமும் இந்து சந்திரனும் க்ரூரஹீனம் பாபகிரகத்தினுடைய சேர்க்கையை அற்று இருக்க வேண்டும், பாபகிரகத்தினுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்க வேண்டும். வபுஷி சுரகுரு, அதுபோல் லக்னத்தில் சுரகுரு, சுரகுரு என்றால் பிரகஸ்பதி குருவானவர் இருக்க வேண்டும். ரந்திரபம் கேட்டஹீனம், லக்னத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தில், ரந்திரபம் என்ற அஷ்டமஸ்தானத்தில் கேட்டஹீனம், கேட்டஹீனம் என்றால் கிரகங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். கேந்திரே சௌமியே, அதுபோல் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் சௌமியே, சௌமியான புதனானவன் இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தால், அதாவது லக்னமும் சந்திரனும் க்ரூரஹீனம் பாபகிரகத்தினுடைய சேர்க்கையோ அல்லது பார்வையோ இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் இங்கு முக்கியமா சொல்றேன். அவ்வாறாக இருந்தால் கைலாக, கம் என்றால் சூன்யம், சைலம் என்றால் 7 பர்வதங்கள், அதனால் 7 என்ற சங்கியை எடுத்துக்கொண்டு 70 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. மேலும் சித விபுத குரு சாட்சதம் கேந்திரகௌ சேது, சிதன் என்ற சுக்கிரனும் விபுத குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியான குருவும் கேந்திரகௌ, கேந்திர ஸ்தானங்களில் 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது சியாட்சதம், சியாட்சதம் என்றால் சதம் 100 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. மேலும் வாகீஷே கர்க்கலக்னே சதமிஹ பிருகுஜே கேந்திரகே அப்படின்னு வாகீஷா என்ற பிரகஸ்பதியானவர் கர்க்கலக்னே கடகலக்னத்தில் இருக்க வேண்டும். சதமிஹ பிருகுஜே கேந்திரகே, அதுபோல் பிருகுஜஹா என்ற சுக்கிரனானவன் கேந்திரகே கேந்திரஸ்தானங்களில் இருந்தால் அப்பொழுது சதம் என்றால் பூர்ண ஆயுஷானது சொல்லப்படுகிறது. இந்த யோகத்தினுடைய வைசிஷ்டியம் என்ன என்றால், அந்த ஜாதகருடைய கீர்த்தியானது, புகழானது 100 வருடங்களுக்கு மேலும் எங்கும் பரவி இருக்கும் என்பதும் இங்கு ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் அர்க்கசூனௌ தர்மாங்கஸ்தே சுதாம்சௌ
யய நவமகதே ஹாயனானாம் சதம் ஸ்யாத். அர்க்கசூனுகு என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனானவன் தர்ம அங்கஸ்தே அப்படின்னு தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது ஸ்தானத்திலோ அல்லது அங்கே அங்கம்னாக்க இங்க லக்னத்திலோ இருக்க வேண்டும். சுதாம்சோ விய நவமகதே, சுதாம்சுகு என்று சொல்லக்கூடிய சந்திரனானவன் வியம் என்று சொல்லக்கூடிய 12வது ஸ்தானத்திலோ அல்லது நவம என்று சொல்லக்கூடிய 9வது ஸ்தானத்திலோ இருக்கும்போது ஹாயனானாம் சதம் சியாது. ஹாயனம் என்றால் வருஷங்கள். ஆக 100 வருடங்கள் இந்த ஜாதகருக்கு ஆயுஷாக கூறப்படுகிறது. மேலும் ஆயுர்பாவத்தினுடைய விசாரமானது வெவ்வேறு பிரகாரமாக வெவ்வேறு கிரகங்களுடைய சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய ஆயுஷினுடைய விருத்தியும் அல்லது ஆயுஷினுடைய க்ஷயமும் விசாரம் செய்யப்படுகிறது. அது அடுத்தடுத்த வகுப்பில் நாம் காணலாம். தன்யவாதः. நமஸ்காரம்.